கோவையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கோவையில் நேவிகேட்டிங் ஆட்டிசம் டுகெதர் என்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஐஎம்ஏ அரங்கத்தில் நடைபெற்றது. தேர்ட் ஐ ஆட்டிசம் மையம் மற்றும் கோ ப்ளூ இணைந்து நடத்திய இதில் சரண்யா தலைமையேற்றார். டாக்டர் ஜி பக்தவச்சலம், டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் ஆரம்ப கட்டத்தில் ஆட்டிசத்தை கண்டறிதல் மற்றும் உள்ளடக்கிய கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினர். அர்ச்சனா, சந்தோக், அமித், பார்கவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்களின் நிகழ்ச்சிகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அமர்வும் நடைபெற்றது. தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டர் கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியணும், இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எது வரைக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், எந்த குழந்தைகளை இல்லை நீங்கள் சென்டர் தேர்ட் ஐ மாதிரி ஒரு தெரப்பி சென்டர் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வச்சுருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அடுத்தது பெருசாக எப்படி பண்ணலாம்னு நினச்சி ஆட்டிசம் எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அவேர்னஸ் அப்படிங்கும்போது தான் வி தாட் அபவுட் அர்ச்சனா அண்ட் அமித். நாங்கள் அப்போ தான் அர்ச்சனாவை அப்ரோச் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வேற லெவலுக்கு கொண்டு போக மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஷீ கிரேஷியஸ்லி அக்செப்டட் அவர் இன்விடேஷன். அண்ட் ஆல்சோ அமித் அவருக்கு இஸ் கிரேட் டேட். அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஜேர்னியும் இங்கே அவர் சொன்னாருன்னா இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் திஸ் ஈவென்ட். And we have our all-time ever favorite KG Bhaktavachalam uncle from KG Hospital, ever energetic and very active person. So நான் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது அவரும் ரொம்ப ஹாப்பிலி he didn't say no at all. கேட்க கூட இல்லை என்ன ஈவெண்ட்னு வந்துட்டாரு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு இன்வைட் எவ்ரிபடி ஹியர். வாழ்க்கையில் எவ்வளவோ அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிற குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது பிறவியிலே சின்ன குறைபாடு. அது இல்லை இது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு வீடு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு நார்மல் ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இந்த குழந்தைகளை இப்படி வளர்த்துறதுக்கு இந்த அம்மாவுக்கு பெரிய புண்ணியம். ஊரா வச்ச குழந்தைகளை வளர்த்தும் போது இல்லமா அவன குழந்தைகள் தன்னை போல வரும். உலகம் பூரா இந்த ஆட்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது.